அண்மை செய்தி. சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சவுக்கு சங்கர் வழக்கில் தமிழக அரசு பதில் தர வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். ஏற்கனவே அவர் மீது போடப்பட்டிருந்த குண்டர் சட்டம் கடந்த வாரம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் நேற்று மீண்டும் கஞ்சா வழக்கில் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? இதற்கு உச்சநீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க? சவுக்கு சங்கருக்கு பிணை வழங்கிய பின் மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருந்தது. அதனை கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இந்நிலையில் நேற்று கஞ்சா வைத்திருந்ததாக அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்குகள் தொடர்பான பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். ஏற்கனவே அவர் மீது குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு உச்சநீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை வச்சிருக்கிறாங்க, என்னென்ன உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க? உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் தனக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய சுமார் 17 வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சவுக்கு சங்கர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் இந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு ஒரு நிவாரணம் வழங்கியிருந்தார்கள். அவருக்கு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அவருக்கு பிணை வழங்கிய போதும் கூட அடுத்த நாளே அவர் மீது உடனடியாக குண்டர் சட்டம் என்பது போடப்பட்டிருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதம் அவர் ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பேசியதாக சொல்லி தற்பொழுது அவர் மீது முதல் தகவல் அறிக்கை என்பது போடப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் நடவடிக்கையாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம் என்று சவுக்கு சங்கர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பதிலாக சொல்லப்பட்டது. அப்போது கேள்வி எழுப்பிய தலைமை நீதிபதி, நாங்கள் அவருக்கு பிணை வழங்கியதற்கு அடுத்த தினம் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதா என்பதை மீண்டும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டார்கள். இதனை அடுத்து தமிழக அரசு சவுக்கு சங்கர் தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்கின் மீது பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் அவர் மீது சவுக்கு சங்கர் மீது எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது என்ற தடை உத்தரவையும் போட்டிருக்கின்றார்கள். சவுக்கு சங்கர் அவர் மீது என்னென்ன வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் நிலுவையில் இருக்கிறது போன்ற விவரங்களை பட்டியலாக தயார் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு போடப்பட்டு வழக்கு அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் நடவடிக்கையாக தன் மீது மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்று சவுக்கு சங்கர் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் என்னென்ன வழக்குகள் எல்லாம் சவுக்கு சங்கர் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்ற கேள்வியினை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.